கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய 7வது வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இந்த நாட்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை பிதாவின் கைகளில் ஒப்புவித்ததை நாம் பார்க்க முடியும். நமக்காக நம்ம மேல அவர் வைத்த அன்பு மகா பெரியது என்று நாம் பார்க்கிறோம். நம்ம மேல வைத்த அன்பின் நிமித்தம் அவர் தன்னையே பிதாவின் கரத்துல ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனம், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மேல வைத்த அன்பின் நிமித்தம் தன்னையே ஒப்பு கொடுத்தார். அதே போல நாமும் மற்றவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோவான் 10வது அதிகாரம் 15வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நான் என்னுடையவர்களை அறிந்திருந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்கள்ல நமக்காக ஜீவனையே கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அதே யோவான் 10:17 இவ்விதமாய் சொல்லுகிறது, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுத்தபடினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிதா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல வைத்த அன்பை நாம் பார்க்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பை நாம் பார்க்க முடியும். நாம் மற்றவர்களிடத்தில் வைக்கிற அன்பு பெரிய அன்பாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து அன்பு செலுத்தினது போல நாமும் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த நாளில் கூட யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷத்துல 1வது அதிகாரம் 6வது வசனம் இவ்விடமாய் சொல்லுகிறது, நம்மில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. ஆமென். இந்த நாளில் கூட நாம் ஜெபிப்போமா? ஏசப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல நீங்க வைத்த அன்பு பெரியது. எங்களை ஆசாரியர்களாய் மாற்றியிருக்கீங்க, எங்களை ஊழியர்களாய் மாற்றியிருக்கீங்க, எங்களை கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கீங்க. அப்பா ஆண்டவரே, நாங்களும் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துகிறவர்களாய் காணப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென்.